பியோ நமஹ. யக்யோபவீத தாரணத்தை பற்றி இருக்கிற ஆடியோ சீரீஸில் நிறைய விஷயத்தை பற்றி யக்யோபவீதம் பூணலத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்னெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம்? பனியனோட யக்யோபவீதம் வெளியில் வந்து கொடுத்தனா என்ன பண்ணுறது? கீ செயின் லாக்கெட்டெல்லாம் அதில் மாற்றிக்கலாமா? அதை எப்பெல்லாம் மாற்றிக்கணும்? இது எல்லாத்தையும் ஆடியோ சீரீஸு வீடியோ சீரீஸாக யூடியூப் சேனல் வேதகோஷம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து யக்ஞோபவீதத்தோட அளவு எவ்வளோ இருக்கணும், அந்த அளவை பற்றி பேச போகிறோம். ஊர்ಧ್ವநாபே அநாயுஷ்யம் அதோநாபே தபக்ஷய தஸ்மான் நாபிசமங் குர்யாத் உபவீதந்து விசக்ஷணம். இப்படி சாஸ்திரம். நாபிக்கு ரொம்ப மேலே சின்னதாக யக்ஞோபவீதம் இருந்தது அப்படின்னா அநாயுஷ்யம், ஆயுசு குறையும், நிறைய நீண்ட காலம் வாழ முடியாது. அநாயுஷ்யம் சின்னதாக இருந்ததுன்னா, நாபிக்கு மேலே தொப்புள் கொடிக்கு மேலே, நம்மளோட தொப்புள் கொடிக்கு மேலே சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து ஆயுசை குறைக்கும். அதோ நாபே தபக்ஷய, நாபிக்கு கீழே பெருசாக தொங்கின்னு இருந்தது, இடுப்புக்கு கீழே தொப்புள் கொடிக்கு கீழே நிறைய பெருசாக தொங்கின்னு இருந்தது, சில பேருக்கெல்லாம் முட்டி வரைக்கும் தொங்குற அளவுக்கு வந்து விடுது. இப்படி இருக்குது அப்படின்னா தபக்ஷய, நீங்கள் பண்ணுற ஜபமோ பூஜையோ இதெல்லாம் அப்படியே கீழே வழிஞ்சு போயிடும், உங்கள்கிட்ட நிற்காது. நீங்கள் பண்ணுற தபஸு, நீங்கள் பண்ணுற ஜபம் இதெல்லாம் தபோசக்தி கொடுக்காதைக்கு எல்லாம் கீழ் வழியாக அப்படியே போயிடும். தபக்ஷயா தஸ்மான் நாபி சமங் குர்யாத். அதனால நாபி தொப்புள் கொடிக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். உங்கள் தொப்புள் எங்கே இருக்கோ அதுலேருந்து சைடில் நீங்கள் பார்த்தேள், இடுப்பு பக்கத்தில் பார்த்தேன்னா அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சா ஸ்ட்ரைட்டாக வரணும். தஸ்மான் நாபி சமங் குர்யாது உபவீதந்து விசக்ஷணம். இதுதான் உபவீதத்தோட லட்சணம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். கடையிலெல்லாம் இப்படி தான் கலக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னா, கடையிலெல்லாம் மிஷினால் பண்ணுறான், கையால் பண்ணுறதில்ல. வேறு வழி இல்லாதக்கு நம்ம கடைக்கு போய் வாங்குகிறோம் யக்ஞோபவீதத்தை. பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் கையால் பண்ணிட்டு இருந்தா. கையால் பண்ணிட்டு இருந்ததில் வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6 அடி உள்ள ஒரு புருஷன் இருக்கான். அவன் வந்து தான் கையால் யக்ஞோபவீதத்தை பண்ணினான்னா அவன் ஹைட்டுக்கு அது கரெக்டாக நாபி வரைக்கும் வரும். 5 அடி உள்ள ஒரு புருஷன், அவன் வந்து யக்ஞோபவீதத்தை தான் கையால் தனக்காக பண்ணிண்டா அது அவனோட நாபி வரைக்கும் கரெக்டாக வரும். 4 அடி உள்ள ஒரு பையன் இருக்கான், அவன் தன்னுடைய யக்ஞோபவீதத்தை தானே கையால் பண்ணுறான்னா அவனோட தொப்புள் கொடி வரைக்கும் கரெக்டாக வரும். அதனால நம்ம வலது கையில் வச்சுண்டு இந்த யக்ஞோபவீதத்தை தயார் பண்ணினோம் அப்படின்னா நம்ம ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு கரெக்டாக சைஸ் வரும். அந்த கைக்கும் நம்ம இடது தோள்பட்டையும் நம்ம நாபிக்கும் தொங்குற அந்த டிஸ்டன்ஸில் ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் நம்ம கையால் தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது. இப்போ வேதகோஷம் வந்து ஒரு கிளாஸ் ஆரம்பித்தாதான் உண்டு, எல்லாருக்கும் சொல்லி தந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஃப்யூச்சரில் அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட்டு யக்ஞோபவீதத்தை பார்த்து வாங்கணும். கடையிலலாம் வாங்கிறதுக்கு பதிலாக வேத பாடசாலையோ இல்லாட்டா மடமோ இங்கே போய் அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சகாயம் பண்ணி, இது மாதிரி கையால் நீங்கள் யக்ஞோபவீதம் பண்ணி கொடுங்கோ, நான் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு அது ஹைட்டு குறைச்சலாக வரும். ரொம்ப தொங்க தழைய போட்டுண்டா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம கொல்லைக்கோ ஒன்றுக்கோ போனால் யக்ஞோபவீதத்தை காதில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்காக தான். ஏன்னா பழைய காலத்தில் ஒன்றுக்கு போனாலோ கொல்லைக்கு போனாலோ கீழே உட்காந்துட்டு தான் போகணும். நின்றுண்டு இப்போ ஒன்றுக்கு போகிற மாதிரிலாம் போக முடியாது. பழைய காலத்தில் ஒன்றுக்கு போனாலோ கொல்லைக்கு போனாலோ கீழே உட்காந்துட்டு போகணும். கீழே உட்காந்துட்டு போகும்போது இந்த யக்ஞோபவீதம் நம்ம குஹ்யம், அந்த இது லிங்கத்தை தொட்டு கொடுத்து, ஆண் லிங்கத்தை தொட்டு கொடுத்து அப்படின்னா உடனே அது வந்து சரியில்லை, அதுக்கு வந்து ஒரு அசுத்தி வந்துவிடும், உடனே அதை மாற்றி ஆகணும். அதனால நாபிக்கு கீழே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பழைய காலத்துலாம் ஒன்றுக்கு கொல்லைக்கு போகும்போது யக்ஞோபவீதத்தை மாலையாக மாட்டிண்டு, இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிறது வந்து சைடில் இப்படியே எடுத்து காலில் போட்டுக்கிறோம் யக்ஞோபவீத ஸ்டைலில். அப்படின்னா என்ன, இடது தோள்பட்டையில் இருக்குது, வலது கைக்கு கீழே இருக்குது, அதை அப்படியே இழுத்து காதில் மாட்டிக்க முடியாது. ஒன்றுக்கு போனாலோ கொல்லைக்கு போனாலும் அதை மாலையாக போட்டுண்டு, அந்த மாலையாக போட்டுண்டத்தில் இருக்கிற 2 சைடையும் பிடிச்சி
2 சைடில் இருக்கிற நூலையும் பிடிச்சி காதில் வந்து சுற்றிக்கணும். ரவுண்டாக வலது காதில் சுற்றிக்கணும். 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கணும். 2ஐயும் சேர்த்து சுற்றணும். சுற்றி வச்சுட்டா அது வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றுக்கு கொல்லைக்கு போனால் அதுக்கு வந்து ஒரு அசுத்தி ஏற்படாது. ஏன் அப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கு? பிராமணஸ்ய தட்சிணே கர்ணே கங்கா, பிராமணனோட வலது காதில் கங்கா நதி இருக்கு. அந்த கங்கா நதியில கொண்டு போய் இந்த யக்ஞோபவீதத்தை வைக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரம். அதனால்தான் அது காதில் வச்சுக்கிறது என்னன்னா, அங்கே வந்து கங்கை இருக்கு. பிராமணனோட ரைட் இயர்ல வந்து கங்கா நதி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு காரியம் பண்ற சமயத்துல சுத்தமான இடத்துல தேவஸ்வரூபமான அந்த யக்ஞோபவீதம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா ஸ்வரூபமா ஒவ்வொரு நூலும் இருக்கு. மும்மூணா இருக்கு. அதனால இதை காதில் வச்சுட்டு விட்டா சுத்தியா இருக்கும் அப்படின்னுட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், என்னால் வந்து எப்படி பண்ணுறது, இந்த காதலெல்லாம் வச்சுக்க முடியாதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த யக்ஞோபவீதத்தை மாலையாக ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆற்றுலேயே நீங்கள் மாலையாக போட்டுட்டு போயிடணும். ஏன்னா இது மனுஷ கர்மாவுக்கு மாலையாக போட்டுக்கோ சொல்லியிருக்கு. அதனால நீங்கள் மனுஷ கர்மா தானே பண்ணுறேன், அதனால் மாலையாக போட்டுட்டு போயிடணும். அங்கே ஆஃபீஸுக்கு போய் ஒன்றுக்கோ கொல்லைக்கோ போனால் என்ன பண்ணுறது, ஷர்ட்டில் இருக்கிற ஒரு பட்டனை திறந்து விட்டுண்டு பனியனுக்கு உள்ள கையை விட்டு இந்த 2 சைடில் இருக்கிற மாலையாக தொங்கின்னு இருக்கிற யக்ஞோபவீதத்தை எடுத்து காதில் வலது காதில் நல்லா சுற்றிண்டு உங்கள் இது ஒன்றுக்கு கொல்லைக்கு போகிற விஷயங்கள்லாம் முடிச்சுண்டு கையை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப காதுலேருந்து எடுத்து அப்படியே பனியனுக்குள்ளே போட்டு சட்டை பட்டனை போட்டுன்னு விட்டா உங்கள் காரியம் ஆச்சு. அதுக்கு சுத்தியும் அப்படியே இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால இப்படியான பண்ணி நம்ம தர்மத்தை ரக்ஷா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேதகோஷம் வந்து இந்த ஆடியோ சீரீஸ் வீடியோ சீரீஸ் இதெல்லாம் கொடுக்கறது. இதை வந்து சும்மா கேட்டால் போராது, நீங்களும் தர்மத்தை வந்து வளர்க்கணும், அப்படி உங்களுக்கு ஒரு புண்ணியம் வரணும் அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு அனுப்பிச்சு நீங்கள் இந்த வீடியோ கேட்டேளா இல்லையா அப்படின்னும் கேட்கணும். ஏன்னா 1008 வீடியோ வருது, அதில் இருக்கிற தத்துவம் எல்லாருக்கும் வெளியில் பார்த்தா தெரியாது, உள்ள கேட்டாதான் தெரியும். அதனால வேதகோஷமோட தர்மசாஸ்திர விஷயத்தை நிறைய பேருக்கு அனுப்புங்கோ, அது வழியாக உங்களுக்கு புண்ணியம் வரட்டும். அது மாதிரி நீங்கள் வந்து வேதகோஷம் வீடியோஸை அனுப்பிச்சு புண்ணியத்துக்கு புண்ணிய பாகி ஆகணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன்.